எக்ஸாம்பிள் 1.20 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கு. இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்டில் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ். காஸ் ஜோர்டான் மெத்தட் படி ஃபர்ஸ்டில் கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கு கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2-வை ஆக்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏ, அதுக்கு கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2-வை ஆக்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2 கிடச்சிட்டு. இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2ல ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 0 5 -1 6 இதை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி இதை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இது யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு இங்கே கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ரோவை பாருங்கள். நமக்கு இந்த மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 0 இருக்க இடத்துல 1 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே 1 கொண்டாடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு R1 இன்டர்சேஞ்ச் R2 எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். R1 இன்டர்சேஞ்ச் R2. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் ரோயாட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். செகண்ட் ரோயை ஃபஸ்ட்டு ரோயாட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் -1 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு -1 இருக்க இடத்துல 1 வேணும். ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் நான் ஃபஸ்ட்டு ரோயை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் -R1. ஃபஸ்ட் ரோயை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். -1 × -1 1, -1 × 6 -6, -1 × 0 0, -1 × 1 -1. ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 1 ஆகிட்டு செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 5 1 0. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். இந்த செகண்ட் ரோவில் இந்த 5 இருக்க இடத்துல 1 கொண்டுறணும். ஸோ இந்த 5 இருக்க இடத்துல 1 கொண்டுறதுக்கு செகண்ட் ரோயை 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 1 -6 0 -1. செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் 1/5 × R2. செகண்ட் ரோயை 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1/5 × 0 0, 1/5 × 5 1, 1/5 × 1 1/5, 1/5 × 0 0. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் இந்த -6 இருக்க இடத்துல 0 கொண்டுறணும். ஸோ இங்கே இந்த இடத்துல -6 இருக்க இடத்துல 0 கொண்டாடுறதுக்கு செகண்ட் ரோயை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோக்கு கூட ஆட் பண்ணோன்னா இங்கே 6 இருக்கும். இந்த 6 -6 0 ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் R1 + 6 டைம்ஸ் R2 அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 1 ப்ளஸ் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 0 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 × 6 0, 1 + 0 is 1. அடுத்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் -6
ப்ளஸ் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் 1, இந்த 1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into 6 is 6, minus 6 plus 6 is 0. ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் 0 ப்ளஸ் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் 1/5. இந்த 1/5 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1/5 is 6/5. 0 plus 6/5 is 6/5. ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் -1 ப்ளஸ் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் 0. இந்த 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 into 6 is 0. -1 plus 0 is -1. அடுத்தது செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 1 1/5 0. பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட் படி இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னால இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏயோட மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 6/5 -1 1/5 0. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலத்தில் 1/5 காமனாக எடுக்கிறேன். ஸோ 1/5 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு 6 1/5 வெளியே எடுத்துட்டேன். அதனால் 6 -5 1/5ல் 1/5 வெளியே எடுத்தாச்சுன்னா 1, அடுத்தது 0. ஸோ தி ரிக்வயர்ட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு மேட்ரிக்ஸ் 6 -5 1 0.